வணக்கம் மக்களே. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சித்தப்பா வீட்டோடைய கெடா விருந்துக்கு போயிருந்தோம். ஆனி மாதம் கண்டா வந்து கெடா வெட்டுவாங்க. வருஷம் வருஷம் இந்த முனியப்பன் கோவிலுக்கு வந்து பொங்கல் வைப்பாங்க. இந்த முனியப்பன் கோவில் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா புதுப்பட்டியில் பெரிய தோட்டம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஆனி மாதம் அப்போ வந்து இந்த முனியப்பன் கோவிலுக்கு வந்து ஃபங்க்ஷன் வருங்க. ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். காவு சோறு அப்படிங்கிறதெல்லாம் முனியப்பனுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சிலையெல்லாம் வந்து கூட வேண்டுதல் வச்சுருந்தாங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. நேற்று தான் இந்த 3 சிலை வந்திருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் அதுக்கு மாலை போட்டு பூஜை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க நேற்று நைட்டே பார்த்திங்க அப்படின்னா தீத்த குடலாம் எடுத்துகிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், சிவன் இதுக்கு வந்து எலுமிச்சை மலமெல்லாம் வச்சுட்டாங்க. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 4 முனியப்பன் இருக்குது. 4 முனியப்பனும் பாருங்கள் அப்படியே ஜம்முன்னு காட்சி தராரு. ஒரு அதுக்கப்புறம் இது பேர் என்னடா, இந்த இதுதான் பார்த்திங்க அப்படின்னா உண்மையான ஒரிஜினலான சாமி. மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உருவம். நேற்று வந்து பாருங்கள் நிறைய பூ மாலையெல்லாம் வச்சு போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான சாமியும் கூட. ஆனால் வேண்டுதலெல்லாம் வச்சாங்கன்னா பார்த்திங்க அப்படின்னா டக்கு நிறைவேறிடும். மறுபடியும் சொல்கிறேன், புதுப்பட்டியில் இருக்குது வந்து பெரிய தோட்டத்தில் இந்த கோவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. பாருங்கள், சாமிக்கு மேலே ராஜவேஷமெல்லாம் போட்டு கட்டி விட்ருக்காங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா விளக்கு வைக்கிற தீபம். ஒரு குதிரை சிலை மாதிரியான உருவமும் கூட இருக்குது இதில். நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கெல்லாம் பொங்கலும் வச்சுருக்காங்க. பொங்கல்லாம் வச்சு கோழியெல்லாம் கூட அறுத்துருக்காங்க. கோழி ப்ளஸ் வந்து ஆடு இதெல்லாம் கூட வெட்டியிருக்காங்க மக்களே. சாமிக்கு வந்து காவு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க, இதுதான் சாமி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேட்டைக்கு போகிறதுக்காக இந்த செப்பலை மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுவாக பார்த்திங்கன்னா சாட்டை. இது வந்து எதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா மாட்டு தோலில் செஞ்சுருக்கிறது மக்களே. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாட்டு தோலில் செஞ்சுருக்கக்கூடியது. வேட்டைக்கு போகிறதுக்காக இது 2 வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து போன வருஷத்தில் இருந்தக்கூடிய செருப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூம் பண்ணுறவங்க நல்லா உங்களுக்கே தெரியும். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சித்தப்பா வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சித்தப்பா வீடு. சித்தப்பா ஜம்முன்னு தண்ணி பிடிச்சிட்ருக்கிறாருங்க. வாங்க சித்தப்பா வீட்டில் போய் கறி சாப்பிட்லாம். மக்களே, நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கறி சாப்பிட்ருக்கு போகலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எலும்பு கறியை தொடர்ந்து சதக்கறி தான் நம்மளோட எப்போடைய ஃபேவரட்டுமே நம்மளுடைய சதக்கறி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடலும் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கடா சாப்பாடு காணுன்னு பார்த்தா இந்த சைடில் வச்சுருக்காங்க. சாப்பாட்டையும் நம்ம வந்து பார்த்துட்டு இது பார்த்திங்க அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப கார மக்களே. நானும் சாப்பிட்டு பார்த்துட்டேன். இது வந்து சைவங்க. பருப்பு ப்ளஸ் ரசம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி தலையெல்லாம் போட்ட ஜம் கேரட் பீன்ஸ் பொரியல். சரி, நான் அப்படியே சித்தப்பா வீட்டை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடு கட்டியிருக்காங்க, வக்கிப்புல் போர். நெக்ஸ்ட் வந்து கார் வந்து போட்டுலாம் மூடி வச்சுருக்காங்க. இங்கே தட்டுப்புல் வந்து மாட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களும் அந்த மாதிரி தட்டுப்புல் அரைக்கிற மிஷின் வச்சுருக்காங்க மக்களே. நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஒன்று போட்டிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கண்ணுக்குட்டி. இந்த கண்ணுக்குட்டிக்கு பாருங்கள், கண்ணில் வந்து ஏதோ மருவு மாதிரி உருவாயிருக்கு. என்னன்னு தெரியலைங்க. அதாவது எல்லா கன்னிக்குட்டிக்கும் இந்த மாதிரி இருக்காதுங்க. ஏதோ ஒரு சில கன்னிக்குட்டிக்கு மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இது என்னடா புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜூலி வரான். வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமி வீடு. இங்கே தைப்பூசம் ஆனால் வந்து விருந்துங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸில் தான் மக்களே இன்றைக்கி வந்து நைட்டு தெருக்கூத்து. அதாவது தெருக்கூத்தெல்லாம் வந்து அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு கலாச்சாரம். ஆனால் நம்ம பெரிய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வருஷம் வந்து தெருக்கூத்து அப்படிங்கிறது நடத்துவாங்க. நாமளும் கொஞ்சம் பந்தி மாறி விட்டு நம்ம மாமாவுக்கும் கறியெல்லாம் வச்சுட்டோங்க. இதுதான் இந்த சைடு. அதாவது இந்த சைடில் இருக்க பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆயா, நம்ம ஆயாவோட அக்கா தான் அந்த சைடு உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க இந்த டைமு. ஸோ அதனால் வந்து 2 பேர் வந்து இன்றைக்கி தான் வந்து அக்காவும் தங்கச்சியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிடா இருந்து அப்போ தான் வந்து இந்த மாதிரிலாம் பேச முடியுங்க. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா டீயும் ரெடி ஆகிட்டுருக்கு. வரவங்களுக்கெல்லாம் வந்து டீ போட்டு கொடுத்துட்டு சித்தி தான் பார்த்திங்க அப்படின்னா டீ போட்டுட்ருக்காங்க. டீயும் நல்லா ஜம் கொதிச்சு ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. மக்களே, 2 கிடாயை வெட்டிட்டு இங்கே எங்கள் சித்தப்பா பையன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் ஹார்லிக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான்.